மணி சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு 10 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட் மூலமாக கண்டிப்பாக நீங்கள் சேமிக்க முடியும். ஸோ சிறிய வழிமுறையில் பெரிய சேமிப்பு பண்ணுறதுக்கான ஐடியாஸ் தான் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பட்ஜெட் சேவிங்ஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அதே மாதிரி நீங்கள் வாங்குகிற சேலரி பற்றி பட்ஜெட் வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ. என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மணி சேவிங்ஸை பற்றி 10 டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் கீழே கேட்குறீங்க சேவிங்ஸ் எப்படி பண்ணுறதுனே தெரியல, அதை பற்றி ஒரு பேசிக்கான ஐடியாஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மணி சேவிங்ஸை பற்றி ஒரு பேசிக்கான விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதில் இருந்து உங்களால் எது பாயிண்ட்ஸ் எடுத்து பண்ண முடியுமோ கண்டிப்பாக பண்ணுங்கள். இது மூலமாக கண்டிப்பாக நான் 100% சொல்கிறேன் உங்களால் ஓரளவுனாலும் சேமிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு டிப்ஸாக நான் சொல்கிறது மாத வருமானம் மற்றும் செலவுகளை எழுதி வைக்கிறது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எங்கே அதிகமாக செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறது இதில் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் நான் மெயினாக என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வாங்குகிற சம்பளத்தை நோட் பண்ணிவிட்டு அதில் செலவு எவ்வளோ போகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த் அந்த செலவுகள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த செலவுகள் நம்மளோட முக்கியமான செலவுகள் தானா, இல்லை இது நம்ம அனாவசியமாக பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத நோட் பண்ண உங்களோட சேமிப்பு அதிகமாகும். ஸோ ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த செலவு தேவையில்லை, ஆனால் நம்ம போன மாதம் பண்ணிட்டோம், இனிமேல் இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தெரியும். அதனால் எப்பயுமே நீங்கள் செலவை முக்கியமாக நோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா எங்கே செலவு அதிகமாக பண்ணுறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அவசியம் இல்லாத செலவுகளை குறையுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த அவசியம் இல்லாத செலவுகள் அப்படிங்கிறது எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நிறைய ஷாப்பிங் பண்ணுவோம், அப்புறம் தேட்டருக்கு, அதாவது எந்த படம் வந்தாலும் அது நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிற ரிவ்யூலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ இதெல்லாம் பண்ணாதீங்க. எந்த படம் நல்லா இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நிறைய பேர் வீட்டையே சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து வச்சுருப்பாங்க, நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைமு, டிஸ்னி, அந்த மாதிரி நிறைய எடுத்து வச்சுமே தியேட்டரில் போய் பார்ப்பாங்க. அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்துடும். ஸோ எது நம்ம தியேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு இருக்குதோ அந்த படத்தை மட்டும் பார்த்தா போதும். ஸோ அது பார்த்தீங்கன்னா முக்கியமாக செலவுகளில் பெரிய செலவாக போகிறது தியேட்டருக்கு போகிறது. ஈஸியாக பார்த்தீங்கன்னா செலவு அதிகமாகிடும். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம இங்கே ஒரு 10 ரூபா பாக்கெட் பாப்கார்ன் வாங்கினாலே ஒரு பெரிய டப்பாவே வந்துடும். அந்தளவு பார்த்தீங்கன்னா நம்ம கார்ன் வாங்கி வீட்டில் பாப்கார்ன் செஞ்சிடலாம். பட் அங்கே ஒரு பெரிய டப்பாவே ரேட் அதிகம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வேறு அதிகமாக போடுவாங்க. ஸோ அதனால் நான் சீரியஸாக அதை பார்த்ததுனால உங்ககிட்ட ஃபீல் பண்ணி சொல்கிறேன். தேட்டருக்கு அடிக்கடி போகிறத ஸ்டாப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதிலையும் சேமிக்க முடியும். அதே மாதிரி ஷாப்பிங் உங்ககிட்ட ட்ரெஸ் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் போய் ஷாப்பிங் பண்ணாதீங்க. தேவை இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் அதுலேயும் சேமிக்க முடியும். நெக்ஸ்ட் மாதம் பட்ஜெட் போடுறது. ஸோ பட்ஜெட் போட்டு திட்டமிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்ம எந்த மாதிரி பட்ஜெட் போட்டால் எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறதையும் நிறைய பேருக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ உங்களுக்கு பட்ஜெட் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா வீடியோவில் சொல்லுங்கள், கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி பட்ஜெட் போடணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பட் நான் பட்ஜெட் போட மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் எதில் நம்ம கண்ட்ரோல் அப்படிங்கிறது நமக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதை பட்ஜெட் போட்டு தான் நம்ம கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அது இல்லை எனக்கு போட்டால் தான் கரெக்டாக ரெகுலரைஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேணா சொல்லுங்கள். நான் பட்ஜெட் போட்டு கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். பட் எனக்கு தெரியும் இந்த பொருள் எனக்கு தேவை அப்படி இருந்தால் மட்டும்தான் நான் வாங்குவேன். அனாவசியமாக நான் போய் வாங்க மாட்டேன். ஸோ அதனால் பட்ஜெட் போட்டு நான் ஃபேமிலி ரன் பண்ணது கிடையாது. ஸோ உங்களுக்கு பட்ஜெட் தேவைப்படுது அப்படின்னா சொல்லுங்கள். ஸோ தேவையானது விருப்பமானதுக்கானது அந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம். என்னென்ன தேவை, இது விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு, அதாவது நீடு வாண்டட் அப்படின்னு இருக்கு. நீடுனா கண்டிப்பாக நமக்கு தேவை, வாண்டட்னா அது வாங்கி வச்சு சும்மா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் எப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நம்ம 3ஆக பிரித்து பட்ஜெட் போட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவேன். அடுத்து வாங்குறதுக்கு முன்னாடி யோசிக்கிறது. ஸோ ஒரு பொருள் நமக்கு தேவைதானா அப்படிங்கிறத உண்மையிலேயே அந்த எண்ணெய் இருந்தால் மட்டும் நீங்கள் அந்த பொருளை வாங்குங்க. வாங்கினதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா வாங்கிட்டீங்க, பில் போட்டாச்சு, அது வீட்டுக்கு கொண்டுட்டு அது பாட்டுக்கு கிடக்கிறதுக்கு நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடியே இந்த பொருள் வாங்கி கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணுவோமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உண்மையிலேயே இது தேவைதானா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்குங்க. அதனால் எந்த பொருள் எடுத்தாலும் வாங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு வாங்குறதுங்கிறது ரொம்பவே முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா பணமாக செலவிடுங்க. ஸோ இந்த பணமாக செலவிடுங்கன்னு சொல்கிறது எதுக்காகனா, கார்டு வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் கார்டு இப்போ எல்லார் கையிலையுமே கார்டுங்கிறது ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு விஷயமா அமைஞ்சு போச்சு. ஏன்னா இப்போ எல்லாருமே கூகுள் பே, ஃபோன்பே அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அப்படி இருக்க பட்சத்தில் நான் ஏன் பணமாக செலவிடுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, பணம் கையில் இருந்தால் தான் அதோட கட்டுப்பாடு என்னன்னு நமக்கு தெரியும்.
கார்டு கையில் இருக்கிறப்போ அதோட ஃபீல் நமக்கு தெரியாது. ஏன்னா கார்டை வந்து ஸ்வைப் பண்ண போகிறோம், ஸ்கேன் பண்ண போகிறோம், அந்த மாதிரி ஒரு விஷயன்றப்போ நம்ம அமௌண்ட் வந்து கையில் இருந்து போனால் தான் அதோட ஃபீல் என்னன்றது நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் யாருக்கு நான் சொல்கிறேன்னா, அதிகமாக செலவு பண்ணுறவங்க, ஒரு பட்ஜெட் கிடையாது, ஒரு ரூல்ஸ் கிடையாது அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் அதை நான் முக்கியமாக சொல்கிறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கார்டு யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே அந்த மாதிரி தான் நம்ம ஸ்கேனர் யூஸ் பண்ணி பண்ணுவோம். பட் நமக்கு அந்த இது சேவிங்ஸோட பேசிக்கில் இருந்து எல்லாமே டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியும். எதுக்கு செலவு பண்ணுறோம், இந்த அமௌண்ட்டு கொடுக்குறோன்னா இவ்வளோ அமௌண்ட்டு செலவாயிருக்குன்ற ஃபீல் கண்டிப்பாக அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா சேவிங்ஸ் மைண்ட் செட் இருக்கிறவங்க கண்டிப்பாக அதிகமாக செலவு பண்ண மாட்டாங்க, அது எந்த மெத்தடில் இருந்தாலும். பட் இந்த செலவு அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு கையில் கேஷாக இருந்து அது போகும்போது தான் அதோட ஃபீல் என்னன்னு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பணமாக வந்து செலவு பண்ணுங்கள், கையில் கேஷ் எடுத்து வச்சுக்கோங்க. அதை நீங்கள் எடுத்து செலவு பண்ணும்போது பணம் கையில் இருந்தால் மட்டும்தான் கட்டுப்பாடு என்னன்றது உணர முடியும். அப்போ நீங்கள் கண்டிப்பாக சேவ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேமிக்கிறது. இந்த ஆட்டோமேட்டிக் சேவிங்ஸ் பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டி, எஃப்டி இந்த மாதிரி சிப் அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி வர்ற டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டேட்டில் ஒரு 2-3 டேஸில் வந்து இப்போ சேலரி வந்துட்டு 1ஆம் தேதி வந்துட்டு உங்களுக்கு கிரெடிட் ஆகுது அப்படின்னா நீங்கள் 3ஆம் தேதியில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து சேவிங்ஸ்க்கு எடுத்துக்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன வேணாலும் செலவு பண்ணிக்கோங்க, உங்கள் சேவிங்ஸ் அங்கே போயிடுச்சு, அவ்வளோதான். நீங்கள் ஒரு 20,000 வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 5,000 ரூபாய் சேவிங்ஸ் பிளான்ஸ் போட்டு அதை ஆட்டோமேட்டிக் செட் பண்ணிட்டீங்கன்னா 5,000 ரூபாய் பிடிச்சிருவாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக போயிடுற பட்சத்தில் உங்களோட செலவு 15,000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் வந்து சேவ் பண்ணவே முடியாது, சம்பளம் வந்தோன்னா செலவாயிடுது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு உதவி வந்து யூஸ் பண்ணும்போது சூப்பராக சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த சேவிங்ஸ் ரொம்ப மஸ்ட்டாக வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கோல்டு சேவிங்ஸில் கிடையாது, நான் இது வரைக்கும் பார்க்கல. பட் யாருக்காச்சும் அந்த ஐடியா இருந்தால் அந்த மாதிரி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கோல்டில் வந்து உங்களுக்கு கிரெடிட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பஜாஜ்லாம் பார்த்தீங்கன்னா இஎம்ஐக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் பண்ணிடுவாங்க, சாரி டெபிட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டெபிட் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் கோல்டில் இருந்துச்சு அப்படின்னா எந்த ஷாப்பு என்ன டீட்டெயில்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பட் எனக்கு தெரிஞ்ச ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டி, எஃப்டி இந்த மாதிரி பேங்க் ஓரியன்டாக, போஸ்ட் ஆஃபீஸ் ஓரியன்டாக வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆகிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. பட் இதில் வந்து தங்கத்தில் இல்லை, அதனால தான் நான் வந்துட்டு அதை பற்றி சொல்ல கோல்டை பற்றி. பட் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கணும், நான் வந்து கண்டிப்பாக போய் இப்போ போட மாட்டேன், அந்த ஒரு மைண்ட் செட் எனக்கு இல்லை, நான் மாதம் மாதம் இந்த அமௌண்ட்டை எடுத்து போய் கட்டணும், இந்த இதுக்கு சீட்டு போடணும் அப்படிங்கலாம் இல்லை. நான் ஒரு இதை போட்டு வச்சுருக்கேன், அதில் ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகிட்டா ஓகே தான் அப்படின்றவங்க இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக சேவிங்ஸ் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் வங்கியில் இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது, எஃப்டி, ஆர்டி, சிப் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் சலுகை விளம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தில் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் எது தேவையோ கண்டிப்பாக பை ஒன் கெட் ஒன்னில் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு நாட்டு சக்கரை தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் வீட்டில். ரொம்ப 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 ரேரு, நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம், யாராச்சும் வந்தால் மட்டும்தான். இப்போ எங்கள் அம்மா வர்றாங்க, எங்கள் மாமியார் வர்றாங்க, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சுகர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் அது ஒயிட் சுகர். மற்றபடி எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நாட்டு சக்கரைன்றப்போ அது வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட்ல எல்லாம் பை ஒன் கெட் ஒன் போட்டிருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 பாக்கெட் எடுத்தேன்னா 3 பாக்கெட் ஃப்ரீ. எனக்கு கரெக்டாக ஒரு 6 மந்த் 7 மந்த்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து வரும். ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த தேவை இருந்தால் மட்டும்தான் எடுக்கணும். இப்போ இதே இதை வந்து ஒரு தோரம் பருப்போ பாசிப்பருப்போ போட்டிருக்காங்க அப்படின்னா நான் 3 பாக்கெட் 6 பாக்கெட் எடுத்து வச்சு நான் அவ்வளோ யூஸ் பண்ணுறது வந்து அதுவும் ரெகுலர் யூஸ்க்கு பண்ணலாம். பட் அதுக்குள்ளே அது வண்டு பிடிச்சிரும். ஸோ வேஸ்ட்டாக வீணாக போயிடும். இதுங்கிறது கண்டிப்பாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும். இன்னும் வரையுமே இப்போ ஃபைனலாக எனக்கு ஒரு பாக்கெட் தான் இருக்குது. நான் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஜனவரியில் பர்ச்சேஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெருங்கி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிய போகுது. ஒரே ஒரு பாக்கெட்டு தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அந்த அளவு யூஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நமக்கு தேவை இருக்கிறத பை ஒன் கெட் ஒன்ல வாங்கிக்கலாம். தேவை இல்லாததை விளம்பரத்தை பார்த்துட்டு அங்கே போட்டிருக்காங்களே பை ஒன்ல இருக்குது கெட் ஒன்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாரி வளைச்சு எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு வரணுன்ற அவசியமே கிடையாது. அதை பண்ணவே பண்ணாதீங்க. அதனால நம்மளோட அமௌண்ட்டு வீணாகும், அந்த வாங்கின பொருளும் வீணாக போயிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
யூஸ் பண்ணாத சப்ஸ்கிரைப்ஷன் வந்து நீங்கள் திரும்ப திரும்ப ஆட்டோமேட்டிக்கில் வச்சுக்காதீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, பிரைம் வீடியோ இருக்குது, டிஸ்னி ஹாட்ஸ்டார் இருக்குது. ஸோ இந்த இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று தான் நம்ம அடிக்கடி ரொம்ப வந்து பார்ப்போம். அப்போ அதுக்கு மட்டும் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக் கொடுத்து வச்சுக்கோங்க. எது நீங்கள் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் போது மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா ஓகே. ஆனால் டிஸ்னியோ இல்லை பிரைம்லேயோ நீங்கள் எப்போ தான் பார்ப்பீங்களோ அப்போ மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக் பண்ணும்போது உங்கள் காசு வீணாயிட்டு இருக்குது, உங்களுக்கே தெரியாது, அது ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்கும். அந்த தப்பு பண்ணவே பண்ணாதீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே சமைச்சு சாப்பிட்றது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி இப்போ ஹோட்டல் ஃபுட்டு, ஸ்விக்கி, ஜொமேட்டோ இதுதான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை பண்ணவே பண்ணாதீங்க. எப்பயோ மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா அதுலேயுமே அதிக அளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலவு பண்ணுவோம். ஹோட்டல் போகிறது, ஸ்விக்கி, ஜொமேட்டோ இதில் வந்து எவ்வளோ அதிகமாக நம்ம காசு செலவு பண்ணுறது நமக்கே தெரியாது. நம்ம வாழ்கிறதே சாப்பிட்றதுக்காக தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. நம்ம வாழ்கிறதே நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நம்ம குழந்தைகளும் நல்லா இருக்கிறதுக்காக தான். ஸோ ஹெல்த்தியாக சாப்பிட்டா தான் நம்ம நல்லாவே வாழ முடியும். ஸ்விக்கி, ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி அன்ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டிலேயே சமைச்சு ஹெல்த்தியாக ஒரு ப்ரெட்டுனாலும் நிம்மதியாக சாப்பிட்டு போயிடணும். ஸோ அது வந்து என்னோட பாலிசியில் நான் சொல்கிறேன். ஸோ ரொம்ப அன்ஹெல்தி ஃபுட்டை எடுத்துக்காதீங்க. எப்பயும் ஒரு டைம் ஆசைக்கு சாப்பிடுங்க, ஓகே. அதையே ரெகுலரைஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பேர் அதை வந்து ஆர்டர் ஒன்ஸ் போட்டுட்டாங்க அப்படின்னாலே அது வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்துட்டு ஆர்டர் போட்டு சாப்பிட்றாங்க. அதை பண்ணாதீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு நாள் செலவு இல்லாத நாளாக சூஸ் பண்ணுறது, அதாவது நோ ஸ்பெண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு புதன்கிழமை எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்னைக்கு வந்துட்டு உங்களோட செலவு வந்து கட்டுப்பாடு இருக்கணும். அன்னைக்கு நான் எந்த செலவும் பண்ண மாட்டேன், அன்னைக்கு நான் ரொம்ப சிம்பிளாக முடிச்சுவேன், மோர் குழம்பு வச்சு ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு சாப்பாடு வச்சு அன்னைக்கான செலவு ஹெவியாக ஆக்காமல் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கான செலவுக்கான அமௌண்ட்டை அப்படியே எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு சேவிங்ஸ் தான். ஸோ இந்த சிறிய வழிமுறையை நம்ம பயன்படுத்தும் போது பெரிய சேமிப்பு நம்ம பண்ண முடியும். ஸோ தினசரி உங்கள் வாழ்க்கையில் எளிமையாக சேமிக்கிறதுக்கு இந்த முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மாதத்துக்கு பிறகு எவ்வளோ பணம் மிச்சமாகுது அப்படிங்கிறத நீங்களே இந்த நான் சொன்ன மெத்தடை யூஸ் பண்ணி பயன்படுத்தும் போது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நீங்கள் சேமிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய வீடியோவில் வந்து நான் நிறைய விஷயம் நிறைய வந்து ஷேர் பண்ணும்போது சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வீடியோ லென்த்தாக போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்பயுமே ஒரு விஷயத்தை ரொம்ப ப்ரீஃபாக சொல்லணும்னு நினைப்பேன். பட் அது வந்து சில பேருக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. சரி, ஓகே. அதனால தான் நான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கான வீடியோவும் நான் போட்டேன். ஸோ நீங்கள் என்னென்னன்றதை கரெக்டாக டீட்டெயில்டாக சொல்லுங்கள், நான் வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.